முன் வச்சு ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் அமையலாம் நினைக்கிறேன். ரைட்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி ஒரு உதவி இயக்குனர் அமர்நாத்ங்கிறவரு என்னோட வெப்சைட்ல எழுதியிருந்தாரு. ரைட்டர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டில. உடனே இவர் பூக்கோவோட படத்தை போட்டு பயமுறுத்தி இந்த தமிழ் பூக்கோவோட படத்தை போட்டுட்டார். முதல்ல போட்டு பயமுறுத்தி ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையில்லை, ரைட்டர் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரிதான். இது 30 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கிய வெளிவட்டம்ங்கிற பத்திரிகையில நான் அவளை கார் ஓட்டுன்னு தான் கூப்பிடுவேன். தமிழை போட்ட சண்டை. இப்ப 30 வருஷம் கழிச்சு அபிலாஷோட அந்த சண்டையை போடணுமான்னு சொல்லிட்டு நான் போடல. ஆனா இங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருந்தேன். இந்த பிளாக்ஸ், இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் நான் படிக்காததுக்கு காரணம், இதுல நிறைய நான் ரைட்டர்ஸ் குழுமி அப்படியே கூத்தடிச்சுட்டு இருக்காங்க. அது டைம் பாசிங் மாதிரி. நம்ம டைமையும் இது மனோஜ் எக்ஸ்பர்ட் இல்லை, அதை படிக்கிறது இல்லை. படிச்சு என்ன சொல்றாரு, படிக்கிற கதையாவும் எழுதலாம. இந்த நான் ரைட்டர்ஸ் இது எல்லாம் ஜல்லி அடிக்கிற கும்பல். இதுங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஒரு போலீஸ் கவர்மெண்ட் மெஷினரி த்ரெட்டன் பண்ணா ஓடிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கூட்டம் பிளாக்ஸ்ங்கிற பேர்ல கண்ணா அப்படின்னா எழுதிட்டு இருக்கு. இப்படி ஒரு நான் ரைட்டர்ஸ்ங்கிற ஒரு கும்பல் இருக்கு. ஆனா ரைட்டர்ஸ்னு இன்னொரு செட் இருக்காங்க. இவனுக்கு தான் அதை குறிப்பிட்டாரு அவர் பேச்சுல. ரைட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் வேற ஒரு இடத்துல கேட்ட ஒரு கதையை சொல்றேன். அந்த கதைக்கு இந்த ரைட்டருக்கும் நீங்க புரிஞ்சுங்க. ஆக்ரா போயிருந்தீங்கன்னா அப்ப தெரியும் ராமகிருஷ்ணன். அப்புறம் நான் சொன்னேன். அது அப்புறம் இந்த ஆக்ராவில் பறவை எப்படி பிடிமா தெரியுமா, ஒரு டயர் இருக்கும், ஒரு நூல் மாதிரி இருக்கும், நடுவுல இவ்வளவு நீர கம்பு இருக்கும். இவ்வளவுதாங்க பறவை பிடிக்கிற ஒரு கருவி சாதனம். இதை கட்டிட்டு போயிடுவான். பறவை கம்போட இந்த நுனியில உட்காந்துச்சுன்னா என்ன ஆகும், சைனி இப்படி வந்துடும் அல்லது தொங்கும். விடாது, ஏன்னா விட்டா உளுந்துருவோம், அது பயம் வந்துடும். அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கும். மறுநாள் வேடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்படிதான் பறவை பிடிக்கிறாங்க ஆக்ரா பகுதியில். இப்போ என்ன மாதிரி யுவன மாதிரி மனுஷபுத்திர மாதிரி ஒரு சில பறவைங்க ஏதோ விதிவசத்தினாலேயோ அல்லது வேற காரணத்தினாலேயோ விட்டுட்டு ஓடிடுச்சு. அந்த பறவை இந்த பொங்கிட்டு இருக்கிற பறவையை பார்த்து விட்டுரு, இல்லைன்னா நீ அவுட்டு, நாளைக்கு சாப்பிட்டு உள்ள போயிடுவ அப்படின்னு சொல்லும் போது, போடா நீ உனக்கு என்ன இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் காமன் மேன், இப்போ இது எல்லாரும் காமன் மேன் தான்னு இந்த பறவையும் அந்த பறவையும் ஒன்னா சேர்க்காதீங்க. இந்த பறவையோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் சொல்றாங்க, அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரைட்டருக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னோட இன்னொரு 10 நிமிஷத்தையும் சேர்த்து ராமகிருஷ்ணன் ஒரு 30 நிமிஷமா பேசினாருன்னு வச்சுங்களேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் ராமகிருஷ்ணனோட பேச்சுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ரசிகன். மட்டும் இல்லாம அந்த கிளைமேக்ஸ் அப்படின்னு வரும். இப்ப கேரளாவில் இருந்ததுனால அங்கெல்லாம் ஒரு சீஃப் ஆரேட்டர் இல்ல சீஃப் கெஸ்ட் தான் முதல்ல பேசுவாங்க. சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் கடைசியா, ஏன்னா அங்க ரைட்டர் தான் பெரிய ஆளு. அப்ப இது என்ன மட்டுமே ஏன் எப்போதும் முதல்ல பேச விடுறீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னது, நீங்க பேசினா எல்லாரும் கூட்டம் கலந்து போயிடும், சிஎம் எல்லாம் பேசும்போது ஒரு கூட்டம் இருக்காது, அதனால இங்க எல்லாம் சீஃப் கெஸ்ட் தான் முதல்ல பேசுறது. ஓ மலையாள மெத்தட் தலைகீழ கிளைமேக்ஸ் அந்த முதல்ல, இங்க இப்போதான் கிளைமேக்ஸ். நன்றி சாரு. ஆனால்